கோயில் தலவிருட்சத்தினுடைய உண்மையான அர்த்தம், எதற்காக அந்த கோவிலினுடைய தலவிருட்சம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை விட மிகப்பெரிய சிறந்த விளக்கம் இந்த வாழ்க்கையில் வேறு எதுவுமே தேவையில்லை. ஒரு கோவிலில் மூலஸ்தானத்தில் என்ன சக்தி, என்ன பவர் இருக்கோ அதே பவர் தலவிருட்சத்தில் இருக்கும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்தல விருட்சத்துக்கு தண்ணி ஊற்றுவாங்க. இப்போது அதிகமான ஒரு நம்பிக்கை, அதிகமான ஒரு பாசம், அதனால் பால் ஊற்றுறாங்க. நிறைய பேர் பால் ஊற்றுறாங்க. அந்த பால் ஊற்றுறதுனால அந்த வேரெல்லாம் அழுகி போகும். ஓரளவுக்கு ஊற்றலாம், ஒரே அடியாக ஊற்றுனா இதை நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாருமே அந்த வேரில் எடுத்துகிட்டு போய் பாலை ஊற்றுறதுங்கிறது அவ்வளவு சரியில்லை. ரெண்டாவது, அந்த வேர் கீழே உள்ள நாகத்துக்கு தான் பால் ஊற்றணும்னு சொன்னாங்க. அந்த வேருக்கு போய் ஊற்றுனா எப்படி இருக்கும்? சரி, மஞ்சள் கயிறு கட்டணும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் கட்டுபவர்கள் தொட்டில் கட்டுறதுக்காக தான் அந்த ஸ்தல விருட்சம். ஸ்தல விருட்சத்துக்கு கீழே உட்காந்து நம்ம தியானம் பண்ணணும். ஸ்தல விருட்சத்தை சுற்றி வரணும். ஆனால் இப்போ நிறைய கோவில்களில் பார்த்தீங்கன்னா ஸ்தல விருட்சத்துக்கு கீழே உட்காந்து விளக்கு போடவோ தியானம் பண்ணவோ சுற்றி வரவோ ஒன்றுமே முடியல. ஒன்று கம்பி போட்டு மூடி வச்சுருக்காங்க, இல்லைன்னா காம்பவுண்ட் வால் போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம பண்ணுற அந்த பால் ஊற்றுறதும் அதீதமான தண்ணீர் ஊற்றுவதும் அந்த வேர் அழிஞ்சு போகுது. அந்த ஸ்தல விருட்சம் இப்போ மறுபடியும் எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னா கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஸ்தல விருட்சங்கள்லாம் இருக்குது. ஒரு சில ஸ்தல விருட்சங்களை தீண்டாமல் இருக்கிறதே ரொம்ப சந்தோஷம். எல்லா ஸ்தல விருட்சத்துலேயும் தலை சிரசு வச்சு நீங்கள் வணங்குறதுங்கிறது உகந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில ஏரிழிஞ்சல் மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மரங்கள் இருக்குது. அந்த மரங்களை நீங்கள் தொடுறதை விட தொடாமல் இருந்து அதனுடைய கீழே உட்காந்து தீபம் போட்டு அந்த தீபத்து எதிரில் நீங்கள் தியானம் பண்ணுறது நல்லது. நெல்லி மரத்துக்கு வெள்ளிக்கிழமையில் கீழே தீபம் போட்டிங்கன்னா அற்புதமாக இருக்கும். லக்ஷ்மி கடாட்சம் வரும். அந்த வெள்ளிக்கிழமையில் தீபம் போட்டு நெய் தீபம், அதுலேயும் நெல்லிக்காயில் தீபம் போட்டு அந்த தீபத்தை நீங்கள் பார்த்தீங்கனாலே மகாலட்சுமியினுடைய வாசம். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ரக தான தர்மங்கள்லாம் நம்ம சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தல விருட்சம் அப்படிங்கிறது கோவிலில் எல்லாருக்கும் பொது சொத்து. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய நம்மளுடைய சொத்து மட்டும் இல்லை, நாம் மட்டும் அனுபவிக்கலை, எதிர்வரும் சந்ததிகள் கூட இதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.